ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டிஜே குரூப் ஆஃப் சர்வீஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய 3D பிரிண்டிங் ஜேர்னியில் முதல்ல வாங்கின 3D பிரிண்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப நாள் முன்னாடி எடுத்தது. ஸோ இன்றைக்கி தான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் வாங்கின ஃபஸ்ட்டு பிரிண்டரே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பேம்பு லேப் கம்பெனியோட A1 3D பிரிண்ட் தான் வந்து வாங்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஃபுல்லாக சொல்ல முடியல. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் உங்கள் டவுட் வந்து நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவோட கடைசியில் இந்த பிரிண்டர் நான் எங்கே வாங்கினேன்னு வந்து சொல்கிறேன். ஸோ பேக்கிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவே இருந்தது. ஸோ நீங்கள் பிரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூட ஹெல்ப்புக்கு யாராவது இருந்தால் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். எனக்கு ஹெல்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரும் ஆள் இல்லை, நானாக ஒண்டியாக தான் பண்ணேன். ஸோ ஏன்னா எடுத்து நம்ம சேஃபாக வந்து ஃபிட் பண்ணணும் பார்த்தீங்களா. ஸோ அதுக்காக தான், ஏன்னா நம்ம பட்ஜெட் அதிகமாக கொடுத்து நம்ம அதை வாங்கியிருக்கோம். ஸோ ஃபிட் பண்ணுறதுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஸோ அதில் கொடுத்துருக்கிற எல்லா அக்சரிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம அந்த இசட் ஆக்சிஸ் மட்டும் கீழே வச்சு பிரிக்கணும். அந்த ஆக்சிஸ்லாம் எதுவும் மூவ் ஆகக்கூடாது அப்படின்றதாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேகு சம்திங் எல்லாம் போட்டு கட்டி வச்சுருக்கிறது. ஸோ நம்ம அதை கேர்ஃபுல்லாக வந்து கட் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக எடுத்து ஃபிட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி பொறுமையாக அசாத வச்சிட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா தானாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம ஸ்க்ரூ போடுற மாதிரி இருக்கும். ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 or 9 சம்திங் ஏதோ கொடுத்துருப்பாங்க, எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை இப்போது. ஸோ அந்த ஸ்க்ரூலாம் போட்டு அலாங்கியில் நல்லா டைட் பண்ணிவிடுங்க. நல்லா டைட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஷேக் ஆகாமல் இருக்கும். அப்புறம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3D பிரிண்ட் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு டவுட் வந்து இருக்கும். ஆக்சுவலாக சிம்பிளாக சொல்லணும்னா கற்பனையில் தோன்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வடிவத்தில் நம்ம டிசைன் பண்ணி இதில் வந்து பிரிண்ட் எடுத்தோம்னா நம்ம அழகாக ஈஸியாக கையிலே எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரியான ப்ராடக்ட் எல்லாமே இதில் வந்து செஞ்சுக்கலாம். நானுமே மிஷின் வாங்கினதுலேருந்து நிறையா ப்ராடக்ட் செஞ்சுருக்கேன். அது அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மீடியமாக டைட் பண்ணுங்கள், ரொம்பவும் டைட் ஏற்ற தேவையில்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலமெண்ட் ஹோல்டர் தான் வந்துட்டு நம்ம மேலே மாட்ட போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே மாட்டாதீங்க, நான் அதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஏன்னா கீழே வந்து நம்ம லைன்லாம் கொடுக்கறதுனால மேலே கவுத்து வைக்கும் போது இடிக்கும். அதனால் நான் தெரியாமல் ஃபஸ்ட்டு மாட்டிட்டேன். ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு மாட்டாதீங்க, அதை லாஸ்ட்டாக வந்து மாட்டிக்கோங்க. ஸோ அடுத்ததுக்கப்புறமேட்டா ஃபிலமெண்ட் கட்டரை வந்து மாட்டிக்கோங்க. அது எல்லாமே வந்து ஈஸி தான், ஒரே ஒரு ஸ்க்ரூ போட்டிங்கன்னா வந்துட்டு இதாகிடும். இந்த பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னைட் பிளேட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒட்டினீங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கும். அதுக்கப்புறமேட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டர் கீழே சாய்ச்ச மாதிரி பிடிச்சிக்கிட்டு பின்னாடி வந்து ஜாக் வந்து சொருகிற மாதிரி இருக்கும். கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொருகினாலே அது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஒயர் வந்து வெளியில் வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு லாக் டைப் மாதிரி போட்டு ஒரு ஸ்க்ரூ ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு நீங்கள் ஃபிட் பண்ணிக்கோங்க. அதுவும் ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஒன்றும் கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ இது ஃபிட் பண்ணி முடித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டர் அசம்பிள் பண்ணுற ஒர்க் எல்லாமே வந்து முடிஞ்சிடும். இதுக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினை வந்து கேலிப்ரேட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணுற டைமோட ஜாஸ்தி வந்து எடுக்கும். ஓகேங்களா. ஸோ அதோட வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ தொடர்ச்சியாக வந்து போடுறேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 3D ரிலேட்டட் கண்டென்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஜில் போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது இந்த 3D பிரிண்டிங் பற்றி தெரிஞ்சிக்கணும், இதுலேருந்து டிசைனிங் நாலேஜ் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா எனக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து கைட்லைன்ஸ் கொடுக்குறேன். ஸோ அடுத்த வீடியோவில் இந்த மிஷினோட கேலிப்ரேஷனை பற்றி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.